வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏடபிள்எம் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கோமதி தேசி. நம்ம எல்லாருமே ஒரு மூவியை லூப்பில் பார்ப்போம், ஒரு சாங்கை லூப்பில் பார்ப்போம். நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ப்ரோமோவை லூப்பில் பார்த்துட்டு இருக்கேன். அரசன் ப்ரோமோ வந்து லூப்பில் பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்ப 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 நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதில் வந்து ஒரு சீன் மட்டும் எப்பிக் மொமெண்ட்னு இருக்கும்ல, அதில் சிம்பு வந்துட்டு 2 ஸ்டெப் வாக் பண்ணிட்டு திரும்பி என் கேரக்டர் இந்த ரோல்ல யார் நடிக்க போறா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒன்று வச்சிருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு நெல்சன் சொன்னோடனே அதுக்கு சிம்பு சொல்வாரு, தனுஷை நடிக்க வைங்க நல்லா நடிப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு போவார்ல. அந்த இது வந்து நிறைய ரொம்ப இதாச்சு, லைக் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்ததும் நான் அந்த ப்ரோமோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப 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 பார்த்துட்டு இருந்தேன். பேசிக்கலி எஸ்டிஆர் கண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு அந்த சீன் மட்டும் தான் வெளில தெரிஞ்சிச்சுன்றதுனால ஓகே ரொம்ப காமான ஒரு ரோல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் என்ன அப்படின்னா, இது வெற்றிமாறன் மூவி, இது வந்து காமாலாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் ஐ ஃபிக்ஸ்ட் ஓகே இது வந்து காமா அந்த மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. 54 மினிட்ஸோ சம் வாட் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தென் நான் ஒரு மாதிரி டிசைட் ஆகிட்டேன். ஓகே ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நான்லாம் ஸ்கூல் போகும்பொழுது எஸ்டிஆரோட போஸ்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் பெருசாக எனக்கு என்னமோ கொண்டாடுற மாதிரி படங்கள்லாம் வரல. ஆனால் அந்த டைம்லையும் நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் நம்ம சம்வாட் மிஸ் பண்ணுவோம்ல. எஸ்டிஆருக்கு போய் இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறீங்களா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னென்ன கேரக்டர்லாம் நடிப்பார் தெரியுமா, வேற ஏதாவது நல்ல கேரக்டராக கொடுங்களேன் அப்படின்னு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்போவும் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். ஸ்டில் எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் எப்படி அப்படின்னா, சில சில மூவியில் வந்து ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மூவி வந்து தப்பாக போயிட்டாலோ இல்லை வந்துட்டு அந்த மூவி ஓடலனாலோ ஃப்ளாப் ஆச்சுனாலோ ஹிட் ஆச்சுனாலோ கொஞ்சம் கஷ்டப்படுவோம்ல. என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஹீரோ அவரு, நான் இப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா. ஆனால் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நாங்களாம் எப்படி அப்படின்னா, ஓகே அவர் நல்லா நடித்தாலும் நல்லா நடிக்கலனாலும் படம் எப்படி இருந்தாலும் எஸ்டிஆருக்காக மட்டுமே பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து இன்னைக்கு காலைல நான் திரும்ப திரும்ப பார்த்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வருண் ப்ரோ. ஏன்னா வருண் ப்ரோ ஒரு தீவிர எஸ்டிஆர் ஃபேன்ன்றதுனால 2 பேரும் பேசலாம் அப்படின்னு நினச்சோம். பட் சம்வாட் அவருக்கு ஒர்க் இருந்ததுனால அது பண்ண முடியல. ஓகே ப்ரோமோல வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் எந்த இடத்துல வந்து எப்பிக்கான மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஒன்ஸ் வந்துட்டு அந்த இதெல்லாம் பேசுவாங்களே, நெல்சனும் எஸ்டிஆர் அவர்களும் பேசுவாங்க. போனதுக்கப்புறம் ஓகே சம்வாட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் கோர்ட்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்ல, நீங்கள் தான் வந்துட்டு ஒரே நைட்டில் 3 கொலை பண்ணதா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்வார். அப்போ அவர் பேசிட்டு அந்த பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் வரும்ல, கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா, இந்த மவுட்ருங்க நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. பிஜிஎம் ப்ளஸ் வாக் என்னடா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிளாஸ்டான ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்பொழுது. ஏன்னா அனிருத்தோட பிஜிஎம் வந்து சம்வாட் சில பேர்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பேசிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா, இருந்தாலும் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஓகே எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்க்கும் அந்த வாக்குக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம்ல. ஓகே இந்த டேரக்டர் வந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த மியூசிக் டைரக்டர் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் 405 நினைக்கிறேன், அதை வந்து நான் திரும்ப 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 பார்த்துட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்துட்டு அவர் நடக்கும்போது அந்த பிஜிஎம் எல்லாமே வந்துட்டு ஒரே நேரத்தில் மேட்ச் ஆகணுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு ஒரு சீன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே வந்து உட்காரணும்னு சொல்லுவோம்ல, எல்லாமே வந்து உட்காருதுன்றதுனால இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாவது இருக்கும். ஆனால் அந்த ப்ரோமோவில் மேபி நமக்கு அந்த ப்ரோமோ வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப ஹைப் கொடுக்கும். எனக்கெல்லாம் பர்சனலாக ரொம்ப ஹைப் கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு நிறையா ஹைப் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்போ இருக்குல்ல, வெற்றிமாறன், சிம்பு, அனிருத், என்ன காம்போ இது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வெற்றிமாறன் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வடசென்னை மூவியில் தனுஷ் அவர்களை வச்சு நல்லாவே எடுத்தாங்க. அது மாதிரி இது என்ன ரிலேட் ஆச்சு அப்படின்னா, த அன்டோல்ட் டெய்ல் ஆஃப் வடசென்னை அப்படின்றது வந்துட்டு இவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் சிங் பண்ண என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபங்க், சிம்பு அவர்களுக்குமே அந்த ஃபங்க் இருந்துச்சு. அண்ட் தென் வடசென்னை மூவியில் தனுஷ் அவர்களுமே அந்த ஃபங்க் வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே நோட்டீஸ் பண்ணுறோம்ல, அந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் நோட்டீஸ் பண்ணி நம்மளே கனெக்ட் பண்ணிக்கிறோம்ல, அது நல்லா இருந்துச்சு.
ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க அன்டோல்ட் டேல் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே சம்வாட் அது வந்து ஒட்டுக்காக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த சிம்புவோட ஃபங்க் ஆகட்டும் அண்ட் இந்த தனுஷோட ஃபங்க் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப வந்து கம்பைண்டாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஆர் லைக் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குடா சம்பவம் பண்ணியே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்பொழுது இருந்துச்சு. அண்ட் தென் சில மொமெண்ட்ஸ்லாம் ப்ரோமோலே வந்துட்டு இத்தனை பிளாஸ்டான மொமெண்ட் இருக்குமா அப்படின்னு யோசிப்போம்ல. 4.37 ஆஃப்டர் 4.37 எல்லாமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு நான் ரீவாச் பண்ணிட்டே இருந்தேன். மறுபடியும் பாஸ் பண்ணி பார்க்கறதாகட்டும். 4.37 பிளாஸ்ட். மேபி நீங்க வந்துட்டு ஒன்ஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அண்ட் இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிஓபி. நம்ம எல்லாருமே ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா டேரக்டர் இது பண்ணுவோம், டேரக்டர் ப்ரைஸ் பண்ணுவோம், அண்ட் ஹீரோவை ப்ரைஸ் பண்ணுவோம், அதில் இருக்க காஸ்ட்டை ப்ரைஸ் பண்ணுவோம், எல்லாமே ப்ரைஸ் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு அந்த ப்ரோமோ பார்த்துட்டு கால் பண்ணி ஒரு பர்சன் கிட்ட இது டிஓபி யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு டிஓபி இருக்கும்ல. லிட்ரலாக இட் ஒர்க் ஆன் தட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா டிஓபி வந்து வேல்ராஜ் அவர்கள் நினைக்கிறேன். எஸ், அந்த டிஓபி வந்து பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே அந்த பிஜிஎம் கூட அந்த வாக் ஆகட்டும், ஒரு விஷயம் வந்து அவங்க உள்ள கொண்டு வந்ததாகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு எஸ்டிஆர் பார்த்துருப்போம்ல, ரொம்ப மாசா கெத்தா அந்த எஸ்டிஆரை வந்து மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ லைக் எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு தருணம் அது. எஸ்டிஆர் வந்துட்டு இந்த மாதிரி நடிக்க மாட்டாரா, இல்லை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோல் வந்து அவர் கேரி பண்ண மாட்டாரா அப்படின்றது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும் பொழுது இந்த பாட்டு ஒன்று வரும்ல, கனவெல்லாம் பலிக்குதே, அந்த மாதிரி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் லிட்டரலாக சுற்றிட்டு இருப்போம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மூவி வரும்பொழுது அது நம்ம இப்போ இவ்வளோ ஹைப் கொடுத்து பேசுகிறோம், இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்போது அது மூவி வரும்பொழுதும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஒர்க் அவுட். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு ரொம்ப அது ஒர்க் அவுட்டாக ஆகலாம் அப்படின்னாலும் நாங்கள் எஸ்டிஆர் கூட தான் நிற்க போகிறோம் அப்படின்னும்பொழுது we are not going to do anything. பட் ஸ்டில் அது ஒர்க் அவுட் ஆகும்பொழுது நல்லா இருக்கும். சில இடங்களில் பார்க்கும்பொழுது ஓகே நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமே இதில் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம். அனிருத், சிம்பு ப்ளஸ் வெற்றிமாறன் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்துட்டு அவங்க கொண்டு போய் நிறைவேற்றுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஈஸியான திங் அப்படின்னு தெரியல. பிகாஸ் அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய டெலிவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சிருப்போம். ப்ரோமோலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி விஷயம் அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். லிட்டரலாக எஸ்டிஆரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா ஒரு ஹை கிளாஸ் ரவுடியாக பார்த்துருக்கோம். சில மூவிஸில் கூட அவரை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், அவர் கேரி பண்ண விதமாகட்டும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து ரொம்ப வடச்சென்னை நாங்கள் அதிலே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப லோக்கலாக கொஞ்சம் உள்ள இருக்கும்போது அது எப்படி அவர் கேரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது வந்து ஓடிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் நான் ப்ரோமோ பார்க்கும்போது ரிப்பீட்டட் மோடில் லூப் மோடில் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி லூப் மோடில் தான் போயிட்டு இருக்குது. டிஓபி வாஸ் அமேசிங். அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் டிஓபி வாஸ் அமேசிங். அண்ட் தென் அந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு. மேபி மூவி வந்துச்சு அப்படின்னா ரெவே கொடுக்குறதுக்கு நானும் வருவோம் வந்தீங்க பட் உட்காருவோம். Until this is signing off, VJ Gomathi Desing. Tata, bye. கண்டிப்பா ஹிட் அடிக்குவாங்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ். Bye.